இவளுக என்ன பேசுறாளுக, ஏது பேசுறாளுக, யார்கிட்ட பேசுறாளுக, கூடி கூடி சிரிக்கிறா, கும்மாளம் போடுறா. நம்மளை கண்டோன்னா ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்கன்னு அப்படியே அப்புறாணிமா நிற்கிறாளே, இவ யார்கிட்ட பேசுறான்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஐடியா பண்ணுறாங்க. தங்கராஜ தாங்க ஃபோன் எடுத்துட்டு, ஆமா சொல்லுங்க சார். ஐயோ அப்படியா, ஐயோ நான் வந்துடுறேன் என்னது, கணக்கு சொல்லுங்க கணக்கு சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லல டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்றான். ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. இங்கே வாமா ரேவதி, இங்கே வா. என்னங்க உன் ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணணும். யாருக்குங்க? அங்கே என் ஆஃபீஸில்ம்மா, நீ கொடு. ஏங்க உங்கள் ஆஃபீஸ் நம்பர் என் செல்லில் இல்லையே. அட என் மனசில் இருக்குமா, கொடு நான் போட்டுக்கிறேன். அப்படியா, சரி இந்தாங்க அப்படின்னு கொடுக்க, மவளை இருடி, இந்தம்மா நான் நம்பர் சொல்கிறேன் நீ போடு அப்படின்னு நம்பர் கொடுக்க, இந்த பிள்ளை பாஸ்வேர்டு அப்படியே போடுதா. அதை கரெக்டாக ஓரக்கண்ணால் பார்க்குறான். ரேவதியும் பார்க்குது. இவன் எதுக்கு இதை பார்க்குறான், இன்னும் பண்ண போகிறான்னா தெரியலையே அப்படின்ட்டு போட்டு கொடுத்துடுது. நம்பரை வாங்கிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் தங்கராஜ் தான் அப்படிங்கல. என்ன சார் சொல்லுங்கள் சார். இங்கே பாரு, நான் இன்னைக்கு வரமாட்டேன், நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார். இதை சொல்கிறேன் எதுக்கு சார் ஃபோன் பண்ணிட்டு, நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லல. இல்லையா என்ன கேட்குதா கேட்கலையா அப்படின்னு டவர் கிடைக்கலன்னு வெளில போயிட்டு அப்படியே யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா, அடி பாவியில ஒன்றும் பண்ணாட்டியும் தம்பி பண்ணாட்டியும் கும்மாளமா போட்டிருக்க. இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லேருந்து அதில் மெசேஜ் போட்டதெல்லாம் தன்னோட மொபைலுக்கு போட்டுவிட்டு அப்படியே ஒன்று மாதிரி அழிச்சு வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு, இந்தம்மா ரேவதி இந்தா அப்படின்ட்டு போக அப்படியே பார்க்குறாங்க. அட பாவி மனசா இவ்வளோக்கு பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நீ எடுத்திருக்கிறியா? எடுத்திருப்ப, கண்டிப்பாக நீ எடுத்திருப்ப. மேலாவில் என்னோட தானே இருக்குது வாட்ஸ்அப்பில். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. அண்ணிக்கிட்டே இந்த தம்பி பண்ணிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரேவதி, இதெல்லாம் சாப்பா மேட்ரு. 3 பொண்ணுங்க சேர்ந்தா சிரித்து பேச மாட்டாங்களா என்ன? அண்ணி நீங்களா பேசுறது? அட ஆமா, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. அடுத்து சாயந்தரம் இங்க ஏற்கனவே புகஞ்சுக்கிட்டு இருக்கு, இது வேறையா அப்படின்னு நினைக்க இங்க பாக்கியராஜும் சுரேஷும் வராங்க. பாக்கியராஜு ஒரே பதட்டத்தோட தான் வராரு. சுரேஷ் அதை விட இங்க பிரச்சனை அதிகமா இருக்குன்னா அங்க வேற அவ என்னென்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு. ஆத்தா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போதுன்னு அதை விட பயந்துட்டே வராரு சுரேஷ். வீட்டுக்குள்ள 2 பேரும் வந்ததும் வராதுமா ஐயோ ஐயோ அப்படின்னு அழுக. என்னம்மா பிரச்சனைன்னு பாக்கியராஜ் வந்து உட்கார. சுரேஷ் அப்படியே நிக்க, பாக்கியராஜ் நீ தாண்டா கேட்ப, அவன் கேட்க மாட்டான்டா, பாக்குறதுக்கு தாண்டா டெரரா இருப்பான், அம்மா அப்பாவுக்கா பேசுவேன்னு நினைப்பான், ஆனா அவன் வரமாட்டான். உடனே சுரேஷ் பக்கத்துல வராரு. அம்மா என்னம்மா பிரச்சனை, நான் இங்கதான் வந்துட்டேன், இங்கதான் நிக்கிறேன். நீ வந்தியா? பாக்கியராஜ் மாதிரி வந்தியா? அங்கேதான் நின்ன. ஐயோ போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தேம்மா. ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? ஒரே பிரச்சனையா இருக்குமா, அதனாலதான் பண்ணேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஐயோ நான் 2 பிள்ளைய பெத்து நான் வளர்த்து ஆளாக்கி. என்னம்மா நீ 2 பிள்ளையா பெத்தா? டேய் அதெல்லாம் நான் மற்றதெல்லாம் பெற்றிருக்கேன்டா, நான் அதை சொல்லலை. ஆனாலும் உங்கள் 2 பேர்த்த தானடா நான் உயிருக்கு உயிரா வளர்த்தேன். இப்போ நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மாறிட்டீங்களோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒன்றும் மாறல. என்னம்மா பிரச்சனை? கரெக்டாக ரேவதியும் மதியம் வராங்க. சாரிங்க மலரும் மதியம் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கியராஜ் மலரை பார்த்து கேட்க, அதுவா அப்படிங்கல. நீ சுமாரு நான் சொல்லிக்கிறேன். பாக்கியராஜ் நான் சொல்றியா? என்னம்மா பிரச்சனை? அவங்க அப்பன்னு வந்துடுறாங்க. என்னடா பிரச்சனை? எங்களுக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லடா, நாங்கள் இருக்க மாட்டோம்டா. சுரேஷ் பாக்குறாங்க மதிய. என்னம்மா அவ எதுவும் பண்ணாளா? அதை எங்கேடா நான் சொல்லுவேன். அவ மட்டுமா பண்றா? அவளும் தானே பண்றா. ஏதோ வளர்ந்த மாடை என்னமோ மாடு கெடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவ ஒழுங்கா இருந்தவளையும் கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கிட்டாலே. மதியம் மலரும் பாக்குறாங்க. அக்கா நம்ம பேசின எதுவும் கேட்டாங்களோ? அப்படி கரெக்டா சொல்றாங்க. நீ சும்மா இரு மதி, நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு துணிச்சல் வந்துருச்சு, அந்த துணிச்சலை கொடுத்தவள் என் தங்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடங்கி உடங்கி போய் நிக்குதுங்க. இப்ப என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. சுரேஷ் வராங்க. சரி ஒன்றும் இல்லையா, நான் போறேன். டே எங்கடா போற? நீங்க தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படி அதுக்காண்டி சொன்னா அப்படியே போயிருவியா? பாக்கியராஜ் உன் பொண்டாட்டியும் சரியில்லை, அவ பொண்டாட்டியும் சரியில்லைடா. என்னம்மா மதிதான் சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப அண்ணியம்மா சரியில்லை? ஆமாடா, அவளை நல்லவளை இந்த இவதான கெடுத்துட்டா, தூண்டி விட்டாடா சுயமரியாதை அப்படி இப்படின்னு சொல்லி. சரி என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, காலையில இருந்தே ஒரு நல்லாவே சமைக்கல, ஒரு மாப்பு போடுன்னு சொன்னா முறைக்கிறா. நான் எப்பங்க முறைச்சேன்? மதி சொல்ல மலர் ஒண்ணு பேசாம இரு, அவங்க சொல்லி முடியட்டும்.
இல்ல அது வந்து நான் இருக்கேன்ல. சரி அப்படின்னு நிக்கிறாங்க. மாப்பு போடலையா? போட்டா. ஆனா ஒரு கிண்டலா, ஒரு கேலியா, சரி அதெல்லாம் விடு. சரிம்மா இப்ப இதுக்காவா எங்கள கூப்பிட்டீங்க? அதுக்கு இல்லடா. ஒரு துணி துவைக்க சொன்னேன்டா. துணி துவைக்க கூடாதாடா? துணி துவைக்கிறது ஒரு பாவ செயலாடா? வீட்ல இருக்கவங்களுக்கு துவைக்கிறது, அவங்க அப்பா அம்மாவுக்கு துவைக்க மாட்டா? அப்படின்னு எங்க மாமியார் சொன்னோனே, மதியும் மலரும் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னதான் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்ட்டு சுரேஷ பார்க்குறாங்க. என்ன அண்ணி துணி துவைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தினைக்கும் நீங்க தானே துவைப்பீங்க. ஆ நான் முழுசா சொல்லட்டுமா இல்ல அவங்க சொல்லட்டுமா? ஐயோ அண்ணி என்ன அண்ணி நடந்துச்சு? என்னைய துவைக்க சொல்லுவாங்க தான். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா வேணுக்குனே மதிய பழி வாங்குறதுக்குனே வேணும்னே தொடச்ச இடத்த துடைக்க சொல்றாங்க, துவைச்ச துணியை துவைக்க சொல்றாங்க. ஐயையோ! வேணும் சமைக்கிறதுக்கு சாம்பார் வெட்டுறதுக்கு காய்கறி நறுக்கி வச்சாச்சு. வேற குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு வையின்னு சொல்லுது. அது ஊறுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் தெரியுமா? அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன மலரு போட்டு குடுக்குறியா? போட்டெல்லாம் குடுக்கல அத்த. நான் உண்மைய தான் சொல்றேன். சரி இப்ப துணிமணிய துவைச்சா என்ன மலரு? ஏன் இப்ப பிரச்சனை? அம்மா பாவம் இல்லையா? அப்படின்னு பாக்கிறா சொல்ல, என்ன பிரச்சனையா? என்ன துணி துவைச்சேன்னு கேட்கணுமா? வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போக, என்னை துவைக்க முடியாது. நீ தான் துவைக்கணும். எனக்கு தேவையில்லை. உங்கத துவைக்க நான் என்ன என் தலையெழுத்தான்னு கேட்டுட்டாளுக. ஏத்தி ஏத்தி விடுது. அத்தை இந்த மாதிரிலாம் பொய் புழுகாதீங்க அத்தை. மலர் சொல்லுது. பாத்தியாடா பாத்தியாடா உங்க முன்னாடியே இப்படி பேச. ஒன்றும் இல்லை வாங்க சுரேஷ் அப்படின்னு கூட்டி போயிட்டு இந்தா மிஷின்ல எல்லா ட்ரெஸ்ஸும் மதி துவைக்க போட்டுட்டா. கடைசியா மிஷின்ல போடாத துணிங்கிறது கல் வச்ச துணி, ஒரு மெலிசா இருக்கிற துணி மிஷின்ல போடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த துணியை பாருங்க, இது மிஷின்ல போடலாமே, மிஷின்ல போடலாம்ல, சரி ஓகே அதை போடக்கூடாதுட்டாங்க. அது என்ன துணின்னு பாருங்க அப்படிங்கிற பாக்கியராஜ் கையை விட்டு சுரேஷ் தாங்க எடுக்கிறாரு. பாக்கியராஜை விட சுரேஷ் எடுத்து பார்க்கையில சே அப்படின்னு போட்டுறாருங்க டவுசர்னோடனே. அப்பவே எல்லாம் சிரிப்பு வருது மலருக்கு மதிக்கும். என்ன சுரேஷ் ஏன் போட்டுட்ட? இது என்ன இது அப்பாவோட அண்ட்ராய்டு, இதையே என்ன எடுக்க சொல்றீங்க? என்ன சுரேஷ் உன் பெத்த அப்பாவோட துணி அதை எடுக்கிறக்கே உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு முழிக்கிறாங்க. ஏய் என்னடி சுரேஷ் நீ அப்பெல்லாம் நினைச்சு தூக்கல இல்ல? அம்மா இருங்கம்மா அண்ணி நீங்க இப்ப சொல்லுங்க. ஆமா சுரேஷ் இந்த துணியை அதுவும் கையால தான் துவைக்கணுமா, மிஷின்ல கூட துவைக்க கூடாதான். மதிய துவைக்க சொன்னாங்க. மதிய துவைச்சுனா பாவம் இல்லையா? நீயே சொல்லு, உனக்கு தொடுறதுக்கு ஒரு இதா இருந்துச்சா? அப்படியே ஆடி போறாரு. மதி சொல்றது அண்ணி சொல்றது தப்பு இல்லையே அப்படின்னுட்டு பாக்குறாரு. என்னம்மா இங்க நடக்குது? பாக்கியராஜும் அதே மாதிரிதான். ஏமா ஏன் ட்ரெஸ்ஸே நான் தானே துவைப்பேன். ஆமாப்பா அதையும் உன் பொண்டாட்டி சொன்னான், நீ தான் துவைப்பியாமே, அது மாதிரி ஓம் புருஷன் துணியை நீ துவைங்கிறா. உடனே அண்ணி பாக்குறாங்க. மலர் இருந்துட்டு அத்தை நான் உடனேலாம் சொல்லலத்த, அப்படி கையில தான் துவைக்கணும்னா நீங்க துவைங்கன்னு சொன்னோம். நாங்க கையில துவைக்கணும்னு எங்களுக்கு தலை எழுத்து இல்ல. பாத்தியாடா பாத்தியாடா எப்படி பேசுறான்னு பாக்கியராஜ் பாக்குறாங்க. ஆமா அவ சொல்றது தப்பு இல்லையே, அவங்களுக்கு என்னம்மா பெத்த பிள்ளைங்க நீங்க இருக்கீங்க, நாங்க இருக்கோம், பொண்டாட்டி நீங்க இருக்கீங்க, ஏன் அப்பா நல்லா தானே இருக்காரு, துவைச்சா என்ன? ஆ பாக்கியராஜ் நீயா பேசுற? ஆமாம்மா நான் தான் பேசுறேன். சுரேஷ் பாக்குறாங்க. அண்ணி பேசுனது தப்பு இல்லம்மா, இதெல்லாம் டூ மச்மா. இந்த ட்ரெஸ்ஸை ஏன் மதிய போய் துவைக்க சொல்றீங்க? ஏண்டா அவ அப்பா துவைக்க சொன்னா துவைக்க மாட்டாளா? அவங்க அப்பா துணியை துவைக்க மாட்டாளா அப்படின்னு கேட்க, அம்மா இதெல்லாம் விதண்டாத பேச்சு. இங்க பாருங்க இருங்க, நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன். எங்க அப்பாவோட துணியா இருந்தா அப்பா இதெல்லாம் நான் துவைக்க முடியாது, நீ தோப்பா அப்படின்னு நான் நேரையே சொல்லுவேன். அவர் சொல்ல மாட்டாரு. அவரு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறவரு. குளிக்கையில சோப்பை போட்டு அலசி போட்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட மனுஷனோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம என் அப்பா அப்படியே இருக்கட்டுமே, முடியாத மனுஷனா தான் என்ன பண்ணுவேன், துவைப்பில்லைன்னு கேட்பீங்க. என் அப்பா எனக்கா நின்னாரு. பாத்தீங்கல்ல முந்தா நாள் சண்டை நடந்துச்சே, என்ன பண்ணீங்க? ஏன் புள்ளைய ஏண்டி அடிச்ச, ஏன் புள்ளைய ஏண்டி அடிச்ச அப்படின்னு அவங்க பிள்ளைக்காத்தானே இவரு நின்னாரு, எனக்கா நிக்கலையே. அப்ப எங்க அப்பா வந்து அப்படி நின்றுப்பாரா? ஆனா எனக்காக எங்க அப்பா நின்னார்ல, அப்படிப்பட்ட எங்க அப்பாவுக்காக நான் துவைக்கலாமே. எனக்காக ஒரு துளி கூட பேசலையே, வீட்டை விட்டு வெளில வந்து விரட்டு 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 இவளை, இவ மனுஷியா, இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு எப்படி அப்பா நினைப்பு வரும்? அப்பாவை நினைச்சு நான் துவைக்க முடியும் சொல்லுங்க? ஆனா எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. வீட்டுக்கு வந்த மருமகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவரு. டே பாத்தியாடா எப்படி பேசுறான்னு அப்படிங்கல சுரேஷ் வந்து வேகமா பேச ஆரம்பிக்கிறாருமா. மதி பேசுறது தப்பு இல்லம்மா, எல்லாம் கரெக்டு தான். எனக்காக தானே அப்பா பேசினாரு. அது மாதிரி அதுவும் அவளுக்காண்டி அவங்க அப்பா பேசினாரு. அவங்க அப்பா ட்ரெஸ் அவங்க துவைச்சு போடலாம், ஆனாலும் எடுத்து பேசுறேன்னு சொல்றாளே, உங்களுக்கு என்ன துவைக்கணுமா? நான் துவைக்கிறேன் விடுங்க அப்படின்னு சுரேஷ் போயிட்டு அந்த துணி எடுக்க, டே வேணாண்டா வேணாம், நீலாம் துவைக்கானப்பா, உன் பொண்டாட்டிகளுக்கு பேசிக்கிட்டு பறிஞ்சுக்கிட்டுலாம் எங்களுக்கு துவைக்கானா, நாங்க துவைச்சுக்கிறோம் போங்க அப்படிங்கல. இல்லம்மா நான் துவைக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு நானே துவைச்சுக்கிறேன்னு கும்புன்னு குமுறுது. பார்த்தா
எல்லாரும் அங்கிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஐயோப்பா மிஷின்லயாவது போட்டிருக்கலாமே. இந்த 100,000 துணி வந்து வாயில் துணி தான், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆனாலும் வீம்புக்கு துவைக்க கொடுத்தா பாரு, இப்போ ஆப்பு வச்சான ஆண்டவன் எல்லாம் சேர்ந்து ஆப்பு வைக்க பாக்கியராச்சும் லெஃப்ட் ரைட் விட்டுறாரு. பூராத்தையும் துவைச்சு போட்டு ஐயாப்பா அப்படின்னு வருது. ஒழுங்கா அவகிட்ட மிஷின்லயே போட சொல்லிக்கலாமா அப்படின்னு வராங்க. வந்த கையோட என்ன என்ன பண்ணிட்டு வர, என்னைய துணியெல்லாம் துவைக்க விட்டாங்க, ரொம்ப பேசிட்டாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலங்க. உடனே பாக்குறாங்க, இப்போ என்ன பண்ணலாங்கிற, நம்ம கிளம்புவோம், என்ன பண்றான்னு பாப்போமா. நல்ல ஐடியா. சரி லட்சுமி, ஒன்று இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கணும். அப்போதாங்க ரூம்குள்ளே போயிட்டு பாக்கியராஜும் மலரும் சந்தோஷமா பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி பேசி நினைக்கவே இல்லை பாக்கியராஜு அப்படின்னு சொல்லிட்டு, நியாயம்னு ஒன்று வேணாமா, நீ வந்து நல்லா பேசினியாமே. ஆமாம் அப்படி சொல்ல இங்கே ரூம்குள்ளே போயிட்டு சுரேஷிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? இல்லை நியாயத்தை பேசுனதுக்கு. நான் எப்போவும் நியாயம்தான் பேசுவேன் அப்படிங்கிற பட்டுன்னு நிமிந்து பார்க்குறாங்க. மதி, என்ன எல்லா நேரமும் நீ நியாயம் பேசலடா, இப்போ தாண்டா பேசுன அப்படிங்கிற மாதிரி தானே நீ பார்க்குற. அப்படிலாம் இல்லைங்க, நான் சும்மா தாங்க பார்த்தேன். தெரியுது தெரியுது, இனிமே நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், ஓகேவா. அப்பா இது போதுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அடுத்து ஒரு துண்டை எடுத்து துவட்டிட்டு மூஞ்சியை தொடச்சிட்டு இப்படி எப்படி பார்க்குறாங்க. கொடுங்க நானே கொண்டு போய் காய போட்டுக்கிறேன், இதை துவைச்சிக்கிறேன், 1 வாரம் ஆச்சுல்ல அப்படிங்கிற இப்படி பார்க்குறாங்க. சரின்னு கொடுக்குறாங்க. ஏன் கீழே போட வேண்டியதானே. வேணாப்பா, நீ கொடியில் போடலையா அதில் தான் போடுவேன்னு நீ திட்டுவ. ஏங்க நான் வேணுக்கெல்லாம் திட்ட மாட்டேன், என்னை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. பரவாயில்லையே, எனக்கு நம்ம இதில் காண்கிறது என்ன கனவா நினைவா, இவ்வளோ தன்மையாக பேசிட்டு போகிறா. ஒரு வார்த்தை அவளுக்கு சப்போர்ட் பேசுனதுனால தானோ. அப்போ அண்ணி நல்லா சொன்ன பேச்சு கேட்குதுன்னா அன்னிக்காக நிறைய நேரம் விழுந்து விழுந்து பேசுறதுனால தான் இப்படி உயிரா பார்க்குறாங்களோ நம்ம வீட்டையும். அது மாதிரி மதிக்கிட்டே நம்ம அன்பா பேசினா அவளும் நமக்கா இருப்பா போல இருக்கே அப்படின்னு இவர் முடிவெடுக்க, ஐயோ மையான்னு சவுண்டு, நாங்கள் போகிறோம் இனிமேல் இருக்க மாட்டோம்னு எல்லாம் கத்தாங்க. ஆத்தால அப்பனு கையா மையான்னு கத்த எல்லாரும் வெளியில் ஓடி வராங்க. என்னாச்சுப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு வர, இனிமேல் ஒரு நிமிஷம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், எங்களுக்கு பேச்சும் இல்லை, நல்ல வார்த்தை இல்லை, நல்ல மதிப்பு இல்லை, எங்களுக்கு எதுக்கு எங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, நாங்கள் கிளம்புறோன்னு சூட்டு கேஸையும் பெட்டிலையும் துணிமணி எடுத்துக்கிட்டு கிளம்புதுங்க. ஐயோ அப்பா அப்பா வேணாப்பா, மலரும் மதியும் கெஞ்சுறாங்க, அத்தை வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் விடுங்கட்டி, எங்க கூட பேசாதீடி அப்படின்னு சொல்லவும் அப்படியே நின்னுக்குறதுங்க. விடுமதி அப்படின்னு மலர் சொல்ல, ஐயோ இல்லை பாவம் போறாங்க அதுங்களா, நீ சும்மா இருமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, 2 இறங்குது வேமா, அதுங்க போகாதுங்க, திரும்பிருங்க பாரு. என்ன மலருக்கா சொல்றீங்க? ஆமா வேமா போக, நான் போறேன். இது 2 போயிட்டு அப்பா வேணாம்ப்பா போகாதீங்கப்பான்னு காலில் விழுக, என் பெத்த பிள்ளைங்க எங்களுக்காக இருக்காங்க பாத்தில, உங்களுக்காக நாங்கள் வீட்டுக்குள்ள வரோண்டா சுரேஷ் பாக்கியராஜ். ஆனால் இனிமே இந்த மாதிரிலாம் நடந்தாங்க நாங்கள் முழுசா போயிடுவோம், அதெல்லாம் நடக்காதுப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு உள்ளுக்க வர, இதுங்க 2 அப்படியே கையை கட்டி நிற்க, யார்கிட்ட இனிமே எங்கிட்ட வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மலரும் பதியும் பார்க்குறாங்க. இப்படி போன மாதிரி மறுபடியும் நீங்கள் திரும்பி தான் வருவீங்க. ஆர்ட்ட அப்படின்னா நாங்கள் மட்டும் என்ன சும்மா இருப்போமா என்ன? நீ பதிலுக்கு பதில் எங்களை புளியங்கான்னு சொன்னா நான் கொடுக்கா புளின்னு சொல்லுவோமே, எப்படி எங்களை தார் ரோடு வளைஞ்சு நெறிஞ்சு போகிற தார் ரோடுன்னு சொன்னால் உங்களை நாங்கள் நாடல்னு சொல்லுவோமே வளைஞ்சு கொடுக்குறதுக்கு அப்படின்னு மதியம் பேசுது மனசுக்குள்ளேயே. 2 பேரும் மலரும் மதியும் அவங்க 2 பேரும் அப்படின்ட்டு போகிறாங்க. எங்க தலை வலிக்குதுங்க, கேளு சுடு நீ மருமகிட்ட, அவகிட்டயா வீரா போய் பேசிட்டோமே இப்போ தெரியுதா அப்படின்ட்டு மலரு அப்படிங்கிறாங்க. பேசாமல் இருங்க, 2 பேர் இருக்காங்க, காணம் பத்தியா திமிர பத்தியா, அதான் மயங்க இருக்காங்கல்ல வாங்கி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, பாக்கியராஜ் சுரேஷ் தலை வலிக்குது கொஞ்சம் டீ போட்டு கொண்டாங்கடா, இந்த கொண்டாரம்மா. 2 பேரும் போகுதுங்க, சீனி போடத்தல பால் போடத்தல கையில் ஊற்றிக்கிறதுங்க, ஒரு வழியாக கொண்டாந்து கொடுக்குதுங்க. என்னடா கையில உஃப்னு ஊதிக்கு நிக்கிறீங்க, வலிக்குதுப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, இது தேவையா? எதுக்கு இது இப்ப புரியுதா மருமகளோட அருமை? என்ன ஃப்ரெண்ட், எப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.